அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவிச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கையால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பில் கட்சித் தலைவர்கள் ஆராய்வு. யாழ்ப்பாணம் பசாபுலான் பலாலி வீதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மக்கள் பாவனைக்கு கையளிப்பு. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் பிணையில் விடுதலை. மட்டக்களப்பில் அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் விசேட சோதனை. வடக்கு கிழக்கில் மனிதகுலத்திற்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பிலான அறிக்கைகள் ஆராயப்படவில்லை என சத்தியலிங்கம் கருத்து. நாட்டை விற்பதாக தவறான பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக டெல்வின் சில்வா கவலை. தொடர்பென முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பில் ஆராயும் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் மற்றும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்து ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியை சந்தித்து அமெரிக்க வரி விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதியினால் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைக்கு ஏற்ப எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கட்சித் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகள் என்பவற்றை ஒன்றிணைத்து கட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராயவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா, இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இரா சாணக்கியன் மற்றும் ஞாபன ஸ்ரீநேசன், புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் ரவி கருணாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் டி.வி. சாணுக்க, தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் MLAM ஹிஸ்புல்லா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ரிசாத் பதியுதீன், சர்வஜன பலய கட்சி சார்பில் திலித் ஜெயவீர, ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜீவன் தொண்டமான், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் தயாஸ்ரீ ஜெயசேகர, சுயேட்சை குழு 17 சார்பில் அர்ச்சனா ராமநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கயந்த கருணாதிலக, காவிந்த ஜெயவர்தன, SM மரிக்கார், காதர் மஸ்தான் ஆகியோரும் பங்கேற்றனர். அமெரிக்கா வரைவதற்கு சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், இது வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு எல்லாரும் பேருக்கு சொல்றாங்களே தவிர ஆஸ்திரேலியாவில் கூட தான் ட்ரேட் சர்ப்ளஸ் போயிட்டு இருக்கு. அங்கே நல்ல உறவு தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலும் 10% டேரிஃப் நீக்கிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மேலே 44% போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து அமெரிக்கா நம்மகிட்ட இருந்து தேர் அந்த மாதிரி விஷயம்லாம் வாங்க கார்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அமெரிக்காட்ட இருந்து என்ன வாங்க முடியும்? மிஞ்சி போனால் நம்ம என்ஜின் வாங்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க முடியும். ஆனால் அது ஒரு அளவுக்கு தான் வாங்க முடியும். அது 2 தனத்தில் இருக்கிறோம். அதுக்கு 44% டேரிஃப் போட்டது ஒரு ஏற்க முடியாது. இதனால பொருளாதார நெருக்கடி, ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதுனால இறுதியாக நான் ஜனாதிபதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை, ஆனால் ஒரு இலங்கையெல்லாம் ஒரு விஷயம் நான் என்னோட வருத்தத்தை தெரிவித்தா அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிச்ச விஷயம்.
ஒரு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி வந்து பரப்பூர்வம் பேசிட்டு இந்த மாதிரி என்ன ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி வரி விதிப்பு சுமத்தி இருக்க நாடுகள் தலைவர்களை பற்றி ரொம்ப குறைவாக பேசியிருக்காங்க. அதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஜனாதிபதி எத்தனை தமிழ் எம்பி மக்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க? இதில் வந்து தமிழ் சிலவையில் பொருளாதாரம் எல்லாரையும் தானே பாதிக்கும். 13 கட்சி தலைவர்கள் யூரோப்பியன் யூனியனுடைய எம்பாசிடர் சொல்லியிருக்கிறார் ஜிஎஸ்பி பிளஸும் கட், அதாவது ஜிஎஸ்பி பிளஸும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வரும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்தால் அந்த வகையிலே அதனூடாகவும் ஆட தொழிற்சாலைக்கு பாதிப்பு வரும். இப்போ இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றதை அந்த இடத்திலே நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதே போல தான் நாங்கள் வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குறது சம்பந்தமாக இந்த அரசிடம் 6 மாதங்களுக்கு முன்பாகவே பேச்சுவார்த்தைக்கான ஒரு நேரம் கேட்டிருந்தோம். இன்னும் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்குள்ளே பேசக்கூடிய சூழல் இல்லை என்ற பாராளுமன்றத்தை நடத்துகிற தான் தோன்றித்தனமாக தங்களுடைய நடத்தையின் காரணமாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய நல்ல சிறந்த ஆலோசனையும் வழங்க முடியாத ஒரு சூழலை அடைந்திருக்கிறோம். அந்த வகையில் 75 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு நிதியத்தை உருவாக்குறதை பற்றி வடக்கு கிழக்கை மையப்படுத்தி நாங்கள் முன்மொழிவில் முன்வைத்திருந்தோம். ஆனால் அந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் ஏன் கவனத்தில் எடுக்க இல்லை என்றதையும் கேட்டோம். இப்போ ஜனாதிபதி அவர்கள் இந்த சித்திரை வருட முடிவடைந்ததுக்கு பிறகு அது தொடர்பாக பேசலாம் என்றதையும் இந்த இடத்திலே சொல்லியிருந்தார். அத்தோடு திலீப் ஜெயவீர் அவர்கள் தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு கடிதத்திலே வடிவம் கொடுத்திருந்தார். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி அந்த வடிவத்துக்கு இணங்கவில்லை, அந்த கடிதத்துக்கு எங்களுடைய நாங்கள் அந்த கடிதத்திலே கையொப்பம் விடுவதும் இணங்கவில்லை, அந்த கடிதத்தை எங்களுடைய கட்சியின் சேர்ந்து வழங்கவில்லை என்றதையும் இந்த இடத்தை தெளிவாக சொல்கிறோம். என்றால் அது குறிப்பாக சொல்லப்பட்டது. ஆனால் அதை வழங்கும் பொழுது அவர் எதிர்க்கட்சியிலே இருக்கிற சில கட்சிகள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். நான் ஜனாதிபதியிடம் நேரடியாக சொன்னேன், இந்த கடிதத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எந்த தொடர்பில்லை என்று. அது அவங்களுடைய கட்சியினுடைய முன்மொழிவாக கூட இருக்கலாம். அந்த வகையிலே இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திலே எதிர்க்கட்சி இருக்கிற நாங்களும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு வருவதற்கு எவ்வாறு உதவலாம் என்றதை பற்றி எங்களுடைய ஆலோசனையும் வழங்கியிருந்தோம். ஜனாதிபதியிடம் இப்படியான சந்திப்புகளை தான் ஜனாதிபதி மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். என்றால் இன்று உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே சில தனிநபர்கள் தங்களுடைய ஒரு அதிகார மோகத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்களை சேறு பூசுவதும் பேச விடாமல் தடுக்கிறது, இப்படியான மோசமான செயல்பாடு நடக்குது. ஜனாதிபதியாவது இந்த விடயங்களிலே கவனம் செலுத்தணும். இன்றைக்கு முக்கியமாக நடந்தது என்னென்றால் எங்களுடைய அமெரிக்க ட்ரம்புண்ட 44% வரி சம்பந்தமாக கதைக்கிறது தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் அது தவிர பல விடயங்கள் இந்த விடயங்கள் மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள், அப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டது. முக்கியமாக வடக்கு கிழக்கு மாநிலத்தை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதுன்றதை நாங்கள் வடிவாக சொன்னாங்க. அதுக்கு அப்போ ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டவர். அவர் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் வாரதாக சொல்லியிருக்கிறார். அது தேர்தலுக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நாங்கள் தமிழ் இனம் முற்றாக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவலையாக. ஜனாதிபதியுடன் அமெரிக்காவின் வரி விதிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை ஒன்று நடாத்தினோம். கூட்டாக இந்த வரி விதிப்பு சம்பந்தமான விடயத்தை கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த வரி விதிப்பானது இலங்கை முழுவதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றபடியால் இலங்கை மக்களும் இலங்கையும் பாதிக்கப்படும் என்கின்ற காரணத்தினால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த வரி விதிப்புக்கு எதிராக நாங்கள் இது அமெரிக்க ஜனாதிபதியுடன் ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்த வேண்டும் என்று இன்று முடிவெடுத்திருக்கின்றோம். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். யாழ்ப்பாணம் வசாவிளான் பலாலி வீதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வசாவிளான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திறக்கப்பட்ட புதிய வீதி ஊடாக செல்வதற்கு இராணுவத்தால் விசேட விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த வீதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படும். குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல், வாகனங்களை திருப்புதல், பயண நேரத்தில் புகைப்படம், காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பாரவூதிகள் குறித்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணத்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை ஆகிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேவேளை விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 64 பாதை திறந்தது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தரணும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவிலே அவர்கள் எங்களோட காணிகளையும் விடுவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விட வேண்டும் என்று ஆதங்கத்தில் நாங்கள் காத்திருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 90ஆம் ஆண்டெல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளானே. அதுக்கு முதலெல்லாம் இங்காலான் இருந்தோம். நாங்கள் இது கூட பிள்ளைங்க நடாமல் இதுதான். இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்து நாங்கள் முதல் பார்ப்போம்னு சொல்லி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்காக. பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை. வசாவளான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான 764 பிரதான வீதி காலை 6 மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. 34 வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலட்டி காங்கேசந்துறை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான 3 பாறை கேகேஎஸ் ரோட், பலாலி ரோட், பரத்துர ரோட். இதில் 34 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் 86, 87 இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது. இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த வலிவடக்கு, நான் பலாலி மட்டும் சொல்லவில்லை, மன்னித்து கொள்ள வேண்டும், வலிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், காங்கேசந்துறை, கீரிமலை, ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிளான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது. பலாலியில் சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது. ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன், தெல்லிப்பளை வீதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம். ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம். மக்கள் செல்றதுக்கு, விட்ட பிரதேசங்களுக்கு செல்றதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம். மகஜர் கொடுத்திருந்தோம், ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம். அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார், ஆக்ரோஷமாக கதைத்தார் என்று சொல்லி அதை போட முற்பட்டார்கள். இல்லை, அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார். உண்மையாக இவ்வாறான போராட்டங்கள் என்று ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை, அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி. இதேவேளை வசாவிளான் பலாலி வீதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டதை மக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். சுமார் 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் வசாவிளான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பகுதி மக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலய கட்டடம் மற்றும் அதனை சூழவிருந்த சுமார் 8 பரப்பு காணியும் இன்றைய தினம் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 வருட காலத்திற்கு மேலாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த காணி மற்றும் அதனுள் இருந்த கட்டடம் என்பவற்றை வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலரிடம் இராணுவத்தினர் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளித்த நிலையில் பிரதேச செயலரினால் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமையாளரிடம் கையளிக்கப்பட்டது. இதுவரை காலமும் மாற்றிடம் ஒன்றில் தலைமை காரியாலயம் இயங்கி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து இதுவரை வசாவிளான் வரையில் சேவையில் ஈடுபட்ட 764 இலக்க தனியார் பேருந்து சேவை இனி காங்கேசன்துறை வரை பயணிக்கும் என தனியார் பேருந்து சேவையின் 764 பிரிவின் முன்னாள் தலைவர் எஸ் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு இந்த பாதை சந்தோஷமான வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதிலிருந்து எங்களோட பஸ்
வசாவனாலில் இவ்வளோ காலம் ஓடினது. இனி வசாவனாலில் வந்து பலாலி சந்தியால் திரும்பி கேகேஎஸ் வரைக்கும் போகும். வந்து கேகேஎஸ்ல இருந்து வந்து வசாவனால இனி யாழ்ப்பாணம் போகும். முந்தி காங்கேசன்துறை சந்தியில இருந்து தான் ஓடினாங்க. அதே மாதிரி இப்போவும் திரும்பவும் நாங்கள் காங்கேசன்துறை சந்தியில இருந்து யாழ்ப்பாணம் ஓடுவோம். விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோனை பிணையில் விடுதலை செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் தென்னக்கோன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலோன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்ற உத்தரவை அவமதித்து சுமார் 20 நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் திணைக்களத்திற்கு 2500 பேரை இணைத்துக் கொள்வதற்கான துரித நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்திற்கு 2500 பேரை இணைத்துக் கொள்வதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். අපි ලබන මාසේ ගැසට් පත්‍රය නිකුත් කරන්න සැලසුම් කරලා තියෙනවා පොලිස් සේවයට 2500ක් බඳවා ගන්න. போலீஸ் திணைக்களம் கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தது. அதனை தவிர்க்கும் முகமாக பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறோம். சிவில் பாதுகாப்பு குழுக்களின் ஊடாக போலீஸ் திணைக்களத்தை வலுப்படுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக நாடு முழுவதும் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. பாடசாலை மட்டத்திலும் போதைப்பொருள் விநியோகம் வியாபித்துள்ளது. அத்துடன் பாதாள குழுவினரின் செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சக்திமிக்க போலீஸ் திணைக்களம் அவசியம். போலீஸ் திணைக்கள 2500 பேரை இணைத்துக் கொள்வதற்கான துரித நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான வர்த்தமானியை அடுத்த மாதம் அளவில் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் சுகையினமாகின்ற போது அவர்களுக்கு உரிய மருந்துகள் போலீஸ் வைத்தியசாலையில் காணப்படுவதில்லை. ஆதலால் அதற்கும் உரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் போலீசாரின் சம்பளத்தை அடுத்த வரவு செலவு திட்டத்தினூடாக அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். අපි ලබන මාසේ ගැසට් පත්‍රය නිකුත් කරන්න සැලසුම් කරලා තියෙනවා පොලිස් සේවයට 2500ක් බඳවා ගන්න. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பது தொடர்பில் இன்று ஆராயப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பது தொடர்பில் இன்று ஆராயப்பட்டதுடன் அமைச்சர் குழுவினர் களவிஜயத்திலும் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே, இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய, நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் களவிஜயத்தில் ஈடுபட்டனர். மண்டைத்தீவு பகுதியில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நேரில் சென்று ஆய்வு செய்த குழுவினர் திட்ட முன்மொழிவு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பிலும் ஆராய்ந்தனர். வடக்கு மாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டு இந்த கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். இந்த விஜயத்தின் போது யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் மனாடா ஜஹம்பத் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இணைந்து கொண்டனர். இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே சாவகச்சேரி நகரசபை மைதான புனரமைப்பு தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். இந்த விஜயத்தில் சாவகச்சேரி நகரசபை செயலாளர் தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் பிரகாஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் இணைந்து கொண்டனர். மைதானத்தை பார்வையிட்ட அமைச்சர் விடயங்களையும் கேட்டறிந்து கொண்டார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தபால் மூலம் வாக்குச்சீட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன.
கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன. கரச்சி பிரதேச சபை தொடர்பில் சட்டச்சிக்கல் நிலவுகின்ற நிலையில் பூநகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் ஏற்கனவே அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன. அதன் பின்னர் இன்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன. அந்த வகையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்காக 370 பேர் அஞ்சல் மூலம் வாக்களிக்கவும் தகுதி பெற்றுள்ளனர். மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் இன்று இரத்ததான முகாம் இடம்பெற்றது. மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் 1995 சாதாரண தர பழைய மாணவர்கள் மற்றும் 1998 உயர்தர பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் இன்று இரத்ததான முகாம் இடம்பெற்றது. குருதி கொடுத்து உயிரை காப்போம் எனும் தொனிப்பொருளில் சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் அதிபர் அருட்சகோதரர் சந்தியோக தலைமையில் குருதிக்கொடை முகாம் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கியின் உதவியுடன் வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்களின் பங்களிப்புடன் இடம்பெற்ற இரத்ததான முகாமில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் இரத்தம் வழங்கியுள்ளனர். மன்னார் பொது வைத்தியசாலை இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த குருதிக்கொடை முகாம் நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் பணிப்பின் பேரில் மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமனங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை மட்டக்களப்பு ஆரியம்பதி பிரதேச செயலக பிரிவில் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வர்த்தக நிலையங்கள், பொதுச்சந்தைகள், அங்காடி வியாபார நிலையங்கள் என 100க்கும் அதிகமான வர்த்தக நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வி. விக்னேஸ்வரின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது பாவனைக்கு உதவாத தராசுகள், முத்திரையிடப்படாத நிறுவை அளவீட்டு கருவிகள் போன்றவற்றை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சுற்றி வளைப்புகள் இடம்பெறும் எனவும் மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. திருகோணமலை மாவட்டத்தின் பல இடங்களில் இன்று நண்பகல் வேளையில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததை அவதானிக்க முடிந்தது. தற்போது திருகோணமலையில் உள்ள பல இடங்களில் சிறுபோக வேளாண்மை செய்கைக்கான விதைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மழை பெய்தமையினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 21,000 ஏக்கரில் இம்முறை சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக வவுனியா மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த வருடத்தில் தயாரிக்கப்பட்ட சிறுபோக அளவினை விட இம்முறை 5,000 ஏக்கர் அளவில் மேலதிகமாக சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க. விமலரூபன் தெரிவித்துள்ளார். பருவகால மழை, கடந்த வருட இறுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் இவ்வருட தொடக்கத்தில் பெய்த மழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பருவகால மழை குளங்களும் நீர்கொள்வனவினை எட்டியுள்ளதாகவும் இதன் காரணமாக 5,000 ஏக்கர் அளவில் மேலதிகமாக சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குணசிங்கபுர பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் இன்று காலை துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சந்தேக நபர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டார். சந்தேக நபரின் பயண பொதிகளில் இருந்து 35 மடிக்கணனிகள், 3 கணனிகள், 10 கையடக்க தொலைபேசிகள், 100 சிம் கார்டுகள் மற்றும் ஒரு தொகை காலணிகள் என்பன கைப்பற்றப்பட்டன. நாட்டில் சிக்கன்குனியா நோய் அதிகரித்து வருவதாக தொற்று நோயியல் பிரிவு வைத்தியர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார். நாட்டில் நுளம்புகளால் பரவும் சிக்கன்குனியா நோய் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் தொற்று நோயியல் பிரிவு வைத்தியர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார். சிக்கன்குனியா வைரஸ் முதலில் 1956ஆம் ஆண்டு தன்சானியாவில் கண்டறியப்பட்டது. இந்த நோய் 1960களில் இலங்கைக்கும் பரவியதுடன் உலகளாவிய ரீதியில் 115 நாடுகளுக்கு சிக்கன்குனியா நோய் பரவியுள்ளது. 2 முதல் 3 நாட்கள் வரை நீடித்த காய்ச்சல், மூக்கு மற்றும் கைகளில் நிறமாற்றம், தோல் வெடிப்புகள், பல ஆண்டுகளாக நீடிக்கும் மூட்டு வலி மற்றும் அன்றாட நடவடிக்கைகளை செய்வதில் சிரமம் ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாகும். நுளம்புகள் பெருகும் இடங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் ஏற்படுவதை குறைத்துக் கொள்ள முடியும். நுளம்புகளில் 75% வெளிப்புறங்களிலும், 53% பாடசாலைகளிலும், 33% பிராந்திய பகுதிகளிலும் உற்பத்தியாகின்றன. சிக்கன்குனியா வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதனால் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என தொற்று நோயியல் பிரிவு வைத்தியர் குமுது வீரகோன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பிலான அறிக்கைகள் ஆராயப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பிலான அறிக்கைகள் இன்றும் ஆராயப்படாமல் இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற பட்டலந்த வதை முகாம் பற்றிய விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடகிழக்கிலே நடந்த யுத்த காலத்தின் போதும் அல்லது ஜேவிபியினுடைய எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனித குலத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இவ்வாறு பல விடயங்களை கொண்ட பல அறிக்கைகள், இந்த அறிக்கைக்கு இந்த 35 ஆண்டுகள் என்ன நடந்ததோ அதே வகையான பல அறிக்கைகள் இன்றும் காப்பகங்களிலே ஆராயப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அறிக்கைகளை வெவ்வேறு நோக்கங்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து விவாதம் செய்து அதை அப்படியே போட்ட வரலாறு இலங்கையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கை இங்கு விவாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இது அரசாங்கத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினுடைய சட்ட ரீதியான அறிக்கை. இந்த அறிக்கையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களுக்கு எதிரான முறையான விசாரணை இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் பொறுப்பு கூறுபவர்களாக இருக்கப்பட வேண்டும். இந்த பொறுப்பு கூறலை ஏற்படுத்துவதன் ஊடாக இந்த நாட்டிலே மீள் நிகழாமை, இவ்வாறான குற்றங்கள் மீள் நிகழாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இளைஞர் ஒருவரை கைது செய்து குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிய குற்றச்சாட்டில் 22 வயதான முஸ்லிம் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார். அதன் பின்னர் அரசாங்கத்துக்கு எழுந்த எதிர்ப்பு மற்றும் சர்வதேச அழுத்தம் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். புனித ரம்லான் மாதத்தில் பாலஸ்தீனத்தில் 400 பேரை கொலை செய்தது இஸ்ரேல் ராணுவம். அதற்கு எதிராக செயற்பட்ட காரணத்துக்காக போலீசாரால் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். உண்மையில் இளைஞரிடம் எந்த தவறும் கிடையாது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. இந்நிலையில் அந்த இளைஞர்
தொழிலில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். இது குறித்து யாரிடமும் எந்த தகவலும் கூறக்கூடாது என இளைஞரின் பெற்றோர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வந்து கையொப்பமிடுமாறு இளைஞர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்வது எந்த வகையில் நியாயம்? குற்றம் செய்யாத இளைஞரின் எதிர்காலம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும். විරුද්ධත්වය ප්‍රකාශ කරන්න ඒ ස්ටිකර් එක ගැව්වම දින 90ක් ගන්නවා. 1980 ஆண்டுகளில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறை கொலை சம்பவங்களின் பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சியே செயல்பட்டதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 46 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது. அந்த உண்மை மீண்டும் மீண்டும் மிகுண்டெழுத்து அந்த உண்மையை கொன்றொழித்த நபர்களுக்கு எதிராக நிகதியை நிலைநாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி. அந்த விதிசூடாக செல்லுகின்ற போது பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, நாங்கள் இசை மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பட்டலந்தை வதை முகாம் மீட்கும் கொலைகாலிகளை, சித்திரவதை செய்தவர்களை அல்லது கொன்றொழித்ததற்கு காரணகர்த்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, அதற்கு நேரத்தில் வடக்கில் விசேடமாக மலையகத்தில் 1948 ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பின்தள்ளப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மலையக மக்கள், எங்களுடைய பரம்பரை. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேடி பார்க்கின்ற பொழுது 1978 ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, 77 ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, ரத்த பலங்குட பெல்மதுல போன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள். அதன் பிறகு 1983 ஆண்டு பத்மை நகரமா, பண்டாரவளை நகரமா, எல்லா நகரங்களிலும் 26 பெருக்கெடுத்து ஓடியது. அதற்கான விசாரணை என்று நடைபெறப் போகின்றது. அதற்கான நீதி என்று கிடைக்க போகின்றது. பிரதி குழுக்களின் தவிசாளர்கள், அந்த படுபாவிகள் அன்று மலைக்கு மக்களை, அப்பாவி மக்களை கொன்றொழித்த பாவிகள் யார் என்ற தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சியினர். இன்றைக்கு நீலி கண்ணி வடிக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் தான் என்னமோ கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே, அந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். 1983 ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? 1981 ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 97,000 புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா? 1983 ஆண்டு சுலை இனக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில், இந்த பிரேமதாசா, இந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாக்கள் இருக்கவில்லையா? அது பிறகு தொடர்ச்சியாக அது மாத்திரமா? இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த மட்டக்களப்பில் கோடேஸ்வரி என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை கொலை செய்து சித்திரவதை செய்தவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய காலகட்டம். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சுண்டிக்குடி என்கின்ற பாடசாலையில் படித்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதுக்கு அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள், சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதை முகாம்கள் இருந்தது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதை முகாம்களில் நிரம்பி காணப்படுகின்றது. அந்த வகையில் வதை முகாம்களாக நிரம்பி காணப்படுகின்ற எங்களுடைய தேசம். அப்ப அந்த தேசத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் காணாமல் போன பெற்றோர்கள் இன்று வரைக்கும் தாங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகின்றார்கள். இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல, தெற்கில் இருக்கின்றவர்களும் கூட, தெற்கில் இருக்கின்ற எங்களுடைய சகாக்களும் கூட, அவர்களுடைய பெற்றோரும் கூட தாங்கள் பிள்ளை இன்று வருமா நாளை வருமா என்று கெஞ்சி அழுகின்ற பரிதாபகரமான நிலைமை காணக்கூடியதாக இருக்கு. நாட்டில் மக்கள் விடுதலை முன்னணிய 60,000 பேருக்கு மேற்பட்டோரை கொலை செய்து ஜனநாயக விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் ராஜகருணா தெரிவித்துள்ளார். මේ කරපු ජීවිත හානිය
මේ විනාශ 60,000කට අධික ප්‍රමාණයක් மரல දැම්මේ කොහොමද? நாட்டில் மக்கள் விடுதலை முன்னணியினரே இரத்த ஆறு ஓட செய்தனர். பல்வேறு ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி ஆயுதங்களை அபகரித்தனர். எத்தனையோ போலீஸ் நிலையங்களை தாக்கினர். தலதா மாளிகை, நாடாளுமன்றம், விமான நிலையம் ஆகியவற்றின் மீது குண்டு தாக்குதல் நடத்தினார்கள். இவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் அப்போதைய அரசாங்கம் என்ற ரீதியில் சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வீட்டில் தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் போது கணவனை வெளியில் அழைத்து தலையை துண்டித்து சுவரில் மாட்டிவிட்டனர். இவர்கள் தற்போது ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருப்பது மகிழ்ச்சியான விடயம். எனினும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறைகள், கொலைகள், ஆட்கடத்தல்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே பொறுப்பு கூற வேண்டும். கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் கக்கரிக்காய் அறுவடை விழா இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் புளியம்பொக்கனை கமநல சேவை பிரிவிற்குட்பட்ட தருமபுரம் பகுதியில் இன்று கக்கரிக்காய் அறுவடை விழா இடம்பெற்றது. கக்கரி கண்ணூர் வயிற்றினும் புதிய வகையினம் பரீட்சாத்தமாக முதன்முறையாக தருமபுரம் பகுதியில் விவசாயி ஒருவரால் நடுகை செய்யப்பட்டு இன்று அறுவடை செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் வி சோதலட்சுமி, பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், விவசாயிகள் என பலரும் பங்கேற்றனர். ரசாயனங்களோட பாவனைகளை குறைத்து நோய் புரைகளை கட்டுப்படுத்துவதற்கு உகந்த இனங்களை விவசாயிகளுடைய பிரபலப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த முன்மாதிரி துண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. கண்ணுருவ வெள்ளை என்ற கக்கரி இனத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. விவசாயி ஆரம்பத்தில் சிறந்த முறையில் நாற்று மேடை அமைச்சு தான் இதை களத்தில் நட்டிருந்தவர். ஆனால் தொடர்ச்சியான மழையால் இவருக்கு நாற்று மேடையிலேயே நாற்றுகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு 400 கிராம் விதை போதுமானதாக இருக்கும். இந்த விவசாயி ரசாயனங்கள் எதுவும் பாவிக்கவில்லை. இதை எங்களுடைய இடத்துல நாங்கள் உண்பதனூடாக பிரபலப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கிக்கரியில் சந்தைப்படுத்தல் தான் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது என்று. ஆனால் அந்த கிக்கரி பெரிய அளவில் செய்கையை மேற்கொள்ளும் போது தென்பகுதியில் இந்த கிக்கரி செய்கை இருக்கிறது. ஆகவே தொகையாக செய்கை மேற்கொள்ளும் இடத்து நாங்கள் சந்தை வாய்ப்பை நாங்கள் தென்பகுதியில் கரைத்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் எல்லா விவசாயிகளும் இதை பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டும். நாட்டை விற்பதாக தவறான பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு நாட்டை விற்பதாக திட்டமிட்ட வகையில் தவறான பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு பொருளையில் நேற்றிரவு இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாம் ஊழல் மோசடியற்ற நாட்டை உருவாக்குவதாக உறுதியளித்தோம். அதேபோல செயற்பட்டு வருகின்றோம். எமது ஆட்சி வெறும் 6 மாதங்களுக்கு தான் என சிலர் கூறினார்கள். எமது உறுதிமொழிகளை நிறைவேற்றி நாட்டை சிறந்த முறையில் முன்னேற்றுவதே எமது நோக்கமாகும். அதுவரை நாம் பின்வாங்க மாட்டோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். நாம் இருதரப்பு ஒப்பந்தங்களூடாக நமக்கு சாதகமான பல்வேறு திட்டங்களை பெற்றுக்கொண்டோம். எனினும் நாட்டை விற்பனை செய்வதாக திட்டமிட்ட வகையில் தவறான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. எமது கொள்கை அது அல்ல. நாட்டை கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களே விற்பனை செய்ய முயற்சித்தார்கள். உதாரணத்திற்கு மில்கோ நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான 27,000 ஏக்கர் காணியையும் இந்தியாவின் அமுல் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய திட்டமிட்டார்கள். நாமே அதனை தடுத்து நிறுத்தினோம். ஊழலற்ற ஆட்சியை மேலும் பலப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தையும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. මේරට කිසිමක් පාවා දීලා මොකක් කරන්නේ ජාත්‍යන්තර සහයෝගය එකතු කරගෙන ශක්තිමත් ඉස්සරහට යනවා. புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 35,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
குறிப்பாக மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்களில் சிவில் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு பகுதியில் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து போலீசார் உட்பட சுமார் 6000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை பண்டிகை காலத்தில் மேற்கொள்ளப்படும் விசேட சோதனைகளின் போது புத்தாண்டு விற்பனையில் ஈடுபட்ட 36 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறி நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் செயல்பட்டவர்களுக்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக புத்திகமனதுங்க தெரிவித்துள்ளார். தொடர்பன வர்த்தக வாணிப செய்திகள். யாழ்ப்பாணத்தில் டிமோலங்காவின் விளம்பரப்படுத்தல் நிகழ்வு இன்று காலை ஆரம்பமானது. யாழ் நகர் பகுதியில் டிமோலங்காவின் வாகன காட்சியறை இன்று காலை திறந்து வைக்கப்பட்டு விளம்பரப்படுத்தல் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் நகர் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அதிகாரத்தை பதித்த டிமோ நிறுவனத்தினால் வாகன காட்சிப்படுத்தல் இடம்பெற்றது. மக்கள் காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதோடு தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர். குறித்த வாகன காட்சிப்படுத்தலானது நாளையும் நடைபெறவுள்ளது. Here already in Jaffna with our modern range of Tata passenger vehicles, and we are now displaying all these our new modern vehicles at Cargill Square in Jaffna. It's proud to be here and offering our vehicle range to Jaffna citizens, and we are already here in Jaffna. We have a branch in Jaffna. காகல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரைக்கும் இங்கே பக்கத்தில் டிமோண்ட ஷோரூம் இருந்தது. இப்போ கார்வண்டோட ஐடியா ஒன்று இருக்கா. அப்போ அதில் ஷோரூமை வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற வந்து சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வெரி கஸ்டமர் ஓரியன்ட் டைம் இருக்குது. அதோட வெஹிக்கிள்ஸை பார்க்கலையும் வந்து வேறு வெஹிக்கிள் வேண்டோணுமென்ற நோக்கத்தோடு வந்த இடத்த இந்த வெஹிக்கிளை பார்த்தோன்னே வேண்ட கஸ்டமர்ஸோட டீல் பண்ணுற விதத்தையும் ஸ்ட்ரெஸ் ட்ரைவ் கொண்டே காட்டினா பிறகும் உடனடியாக வாகனம் வேணுமென்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா. வெளில இது எந்த வெஹிக்கிளையும் உடனடியாக ஓடி காட்டினோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ். இந்த ஜஃப்னாவில் இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறதும் இங்கே நிற்கிற சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன விதமான டவுட்டையும் உடனுடனே கிளியர் பண்ணி வேணுமான சகல டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கிறோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். ஆல் த வெஹிக்கிள்ஸ் ஆர் வெரி நைஸ் டு see. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.